கடுப்பாகிய விக்னேஷ் சிவன், கோபமாகிய நயன்தாரா, சோகமான ராக்காய் டீமு, இட்லி கடை மூடப்பட்டுச்சா உடைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற போன்ற பல மீம்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கிசி வீடியோ, இது அஃபிஷியல்லாம் கிடையாது. பட் சினிமால வட்டாரங்கள்ல இந்த மாதிரி பேசப்படுது. ஸோ என்னென்ன தெரிஞ்சுக்கணும்ல, அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ராக்காய் படமும் இட்லி கடை படமும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணி தனுஷா ஆஃப் பண்ணி நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் காதோர வந்தது. ஆனா இட்லி கடையோட விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, படம் எடுக்கிற ஆள் யாரு, படம் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட்ல இருக்கு, அது வேற மாதம்பட்டியோட லைஃபை தான் வந்து இவர் எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள்லாம் அடிப்படுது. ஸோ இதோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்த்து எல்லாருமே பயங்கரமா இருக்கு, இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹிட் தான், தனுஷ்க்கு திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஹிட்டை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ராக்காய் டீம் என்ன பயந்துட்டாங்கன்னா, நயன்தாரா வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயினை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், அப்படி இருக்கிறப்ப இது இட்லி கடை மாதிரி வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கு. நயன்தாரா டீம் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, தனுஷ் வெளியிட்ட அதே நேரத்துல நயன்தாரா படமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி. பட் நயன்தாராவால அதை பண்ணவே முடியல, ப்ரொடக்ஷன் டீமும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால நயன்தாரா கொஞ்சம் காண்டாகி, சரி ஏதாவது ஒரு பண்டிகை டேட்ல, இந்த தீபாவளி டேட்ல இல்ல அதுக்கப்புறம் எப்பயாவது விடலாமான்னு பார்த்தா அப்பயும் வந்து இட்லி கடை வர மாதிரி வந்து நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கா. ஸோ எப்ப என்ன படம் வரப்போறதுன்னே தெரியல. ஸோ தனுஷோட அடுத்தடுத்த படம் வந்து லைனப்ல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா தனுஷோட படமும் நயன்தாரா படமும் ஒரே நாள ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து 90% கன்ஃபார்ம் மாதிரி தெரியுது. ஸோ அது ராக்காய் படமா இருக்கலாம், இல்ல தனுஷோட வேற படமோட ராக்காய் படத்தோட மோத விடலாம். ஸோ வந்து எந்த படம் வந்தா யாரு வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தான் பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே மாஸ் நடிகர்கள் வெர்சஸ் அப்படின்னு வச்சுதான் நம்ம எடுத்துட்டு போவோம். முதல் முறையா நடிகருக்கும் நடிகைக்கும் வர படம் யார் வந்து அதுல ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு அன்அபிஷியல் நியூஸ் தான், அபிஷியல் நியூஸ் இல்ல. பட் வேணுட்டே படத்தோட எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி நியூஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.